Hello guys. Hello guys. Hello guys. Hello guys. ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா கோவாவில் தான் இருக்கோம். கோவாலேருந்து சவுத் கோவா ஃபஸ்ட்டு போனோம், அப்புறம் நார்த்து கோவா வந்தோம். இப்போ நார்த்து கோவாவில் 2 நாள் ரூம்லேயே ஸ்டே பண்ணிவிட்டு ஒரு ப்ரோவை பார்த்தோம். அவரு கூட ரூமில் ஸ்டே பண்ணிவிட்டு இங்கேருந்து அப்படியே கிளம்பி போகிறோம். ஸோ 2 நாள் அப்படியே ரெஸ்ட், அந்த ப்ரோ கூட நல்லா ஜாலியாக பேசிவிட்டு அவர் ஜஸ்ட்டு ஒரு பெட்ரோல் பம்பில் தான் பார்த்தோம். அவர் 2 நாள் ஸ்டே பண்ண விட்டு நல்லா பார்த்துக்கிட்டாரு. அப்படியே அவர் ரூமில் தான் கிளம்பி இப்போது அடுத்து வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண கிளம்பிட்டோம். வேறு லெவலில் இருக்குது கோவா. நல்லா பீஸ்ஃபுல்லாக அமைதியாக இருக்குது. நான் நினச்சது வேறு, இருக்கிறது வேறு. ஸோ எல்லோரும் கோவா வாங்க ஒரு தடவையாது. ஸோ மறக்காமல் நம்ம சில ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், அப்படியே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஒரு தோசை சாப்பிட்லான்னு வந்தோம். இதோட ப்ரைஸ் வந்து 40 ரூபா. தோசை, சட்னி, சாம்பார் வச்சுருக்காங்க. அப்படியே நம்ம பாட்டில் வந்து வண்டியிலேருந்து கீழே விழுந்துருச்சு கைஸ். பேக்கில் சைடில் வச்சுருந்தேன். அப்படியே ஒரு இதில் வந்து துள்ளிச்சா வண்டி, அப்படியே கீழே விழுந்து ஒரு காரை வந்து ஏற்றிட்டு போயிட்டான். பாட்டில் போச்சு. கொஞ்சம் சங்கடமாக தான் இருக்குது பாட்டில் போனது. சரி, அடுத்து ஒரு பாட்டில் வாங்கணும். ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். கைஸ், நம்ம பாகா பீச் வந்துட்டோம். நம்ம வண்டியை இங்கே தான் பார்க் பண்ணியிருக்கோம். பார்க்கிங் 50 ரூபாயாம் பீச் பக்கத்தில் பார்க் பண்ணதுக்கு. 2-3 ஃப்ரெண்ட்லேயும் ஒரு இடத்துலையும் பார்க்கிங் இருந்து அங்கேயும் லைட்டாக விசாரிச்சுக்கோங்க. அங்கே கம்மின்னு நினைக்கேன். நான் பக்கத்தில் வந்ததுனால 50 ரூபான்ட்டான். ஸோ அப்படியே நம்ம இங்கே பைக் பார்க் பண்ணிட்டு அப்படியே போயிட்டு பீச் தான் பார்க்க போகிறோம். வாங்க அப்படியே போயிட்டு வரலாம். நம்மளும் பாகா பீச்சுக்கு வந்துட்டோம். இது ஒரு ஃபேமஸ் பீச். இங்கே நம்மளும் பாகா பீச்சுக்கு வந்து பார்த்தாச்சு. இங்கே தான் மொத்த க்ரௌடுமே இங்கே தான் இருக்குது. இந்த ஒரு பீச்சில் தான் மொத்த க்ரௌடுமே இருக்குது கோவா வந்தீங்கன்னா. ஸோ அப்படியே பார்த்துட்டு அப்படியே கிளம்பியாச்சு. அப்படியே அங்கே வரைக்கும் சும்மா போயிட்டு அப்படியே வர வேண்டியதான். ஸோ வாங்க அப்படியே போயிட்டு வரலாம். நைட்டு தான் பீச்சில் வந்து நல்லாயிருக்கும் போல். இப்போ யாரும் பெருசாகவே இல்லை, கூட்டமே இல்லை, ஓரளவுக்கு இருக்குது. ஆனால் ஓகே, அப்படியே சும்மா வந்து பார்த்தாச்சு. பாகா பீச் அந்த ஒரு போர்டு தான் ஹைலைட்டு. நைட்டு வந்தால் லைட்லாம் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு மாதிரி இருட்டாக இருக்குது. அப்படியே பாகா பீச் பார்த்துட்டு அப்படியே நம்ம இனி அவ்வளோதான். இன்றைக்கி இதோடி கோவா விட்டு கிளம்ப வேண்டியதாக நினைக்கிறேன். ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். பாகா பீச் நார்மலாக தான் இருந்துச்சு. குடிக்க வரவங்களுக்கு கோவா ஒரு ஜாலியாக இருக்கும். நமக்கு நார்மலாக நம்ம ஊரில் பீச் பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. அப்படியே பார்த்தாச்சு. ஒரு 10-15 நிமிஷம் அப்படியே வாக் பண்ணிக்கிட்டு அப்படியே வந்தாச்சு. ஏன்னா பார்க்கிங் தான் 50 ரூபா ஓவராக சொல்லிட்டான். சரி பரவாயில்ல, அப்படியே பார்த்துட்டு நீ அடுத்த பிளேஸ் தான் கிளம்புறோம். வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். பாகா பீச் பார்த்துட்டு அப்படியே நம்ம ஒரு அம்போலி வாட்டர் ஃபால் தான், ஒரு வாட்டர் ஃபால் இருக்குது, அங்கே தான் போயிட்டுருக்கோம். இன்னும் நமக்கு வந்து ஒரு 59 கிலோமீட்டர் இருக்குது. கோவாலேருந்து ஒரு 71 கிலோமீட்டர் சம்திங் வரும். இப்போ நம்ம ஒரு 10-15 கிலோமீட்டர் கிராஸ் பண்ணிவிட்டோம். இன்னும் ஒரு 59 கிலோமீட்டருக்கு. இப்போ ஒரு ஹைவேல தான் இருக்கும். இங்கேருந்து ஒரே ஸ்ட்ரெச் தான் 28 கிலோமீட்டருக்கு. இன்னைக்கு தான் வெயில் மண்டையை பொழக்குது ஒரு மாதிரி. ஸோ அப்படி போயிட்டுருக்கேன். ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். இந்த ஃபால்ஸ் நல்லாயிருக்கும். ஆனால் இப்போ எப்படி இன்றைக்கி சண்டே க்ரௌடடாக இருக்கும். வீக் டேஸில் போங்க அந்த ஃபால்ஸ்லாம். ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். கைஸ், நம்ம இப்போ வந்து அம்போலி வாட்டர் ஃபால் தான் போயிட்டுருக்கோம். வெயில் மண்டையை பொழக்குது. ஹைவேல தான் போயிட்டுருக்கோம். நல்லா தான் கைஸ் இருந்து இவ்வளோ நாள் கிளைமேட்டு. இன்றைக்கி ஒரு மாதிரி நல்லா பொழக்குது வெயில். அதில் தான் போயிட்டுருக்கோம். ஸோ இன்னும் ஒரு 50 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். கோவாவும் முடிஞ்சு மோட்டார் வெஹிக்கிள் டிபார்ட்மெண்ட் கவர்மெண்ட் ஆஃப் மகாராஷ்டிரா. இதுக்கு மேலே வந்து மகாராஷ்டிரா நம்ம கோவா தாண்ட போகிறோம். கோவா மகாராஷ்டிரா பார்டரில் தான் இருக்கும். இனிமேல் வந்து மகாராஷ்டிரா தான். ஸோ வேறு லெவல். இது வந்து நமக்கு வந்து கேரளா முடிஞ்சு, கர்நாடகா முடிஞ்சு, கோவா முடிஞ்சு, மகாராஷ்டிரா 4 ஸ்டேட்டுக்குள்ளே என்ட்ரு ஆக போகிறோம். ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். கைஸ், இந்த அம்போலி வாட்டர் ஃபால் வந்து மகாராஷ்டிராவில் தான் இருக்குது. ஆனால் கோவாலேருந்து ஒரு 70 கிலோமீட்டர் வரணும். ஆனால் வந்து கோவா மகாராஷ்டிரா பார்டர்லாம் தாண்டி தான் வருவோம். இன்னும் நமக்கு ஒரு 19 கிலோமீட்டர் தான் இருக்குது. ஸ்ட்ரைட்டாக ஹைவேல தான் காட்டுது. ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். இந்த ஃபால்ஸ் அம்போலி வாட்டர் ஃபால் வந்து மகாராஷ்டிராக்குள்ளே தான் இருக்குது. ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். அம்போலி வாட்டர் ஃபால்ஸ் வந்து ஃபுல்லாகவே ஒரு 20 கிலோமீட்டருக்கு ஹில் ஸ்டேஷன் தான். அப்படியே நம்ம மேலே ஏறி போகிற மாதிரி இருக்கும். ரோடு சூப்பராக இருக்குது. ஃபுல்லாக காடு தான் இந்த பக்கம். நம்ம அப்படியே போயிட்டுருக்கோம். ஸோ வண்டி மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஓட்டணும். ஸோ ஃபுல்லாகவே ஹில் ஸ்டேஷனாக தான் இருக்குது. ரோடுமே ஒரு மாதிரி வளைஞ்சு இருக்குது. ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம்.
கைஸ் டைம் 1:40 ஆகுது. அம்போலி வாட்டர் ஃபால் வந்துட்டேன். அங்கே உள்ள கூட்டத்தை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓடிடுவீங்க. அந்த மாதிரி கூட்டம். இன்றைக்கி வேறு சண்டேவா. கர்நாடகா, மகாராஷ்டிரா, கோவா, ஆந்திரா எல்லாருமே எல்லா ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டியுமே வருது. ஏ அப்பா, அந்த மாதிரி ஒரு கூட்டம். எப்போ ஒரு ஃபால்ஸில் நான் இந்த மாதிரி ஒரு கூட்டம் பார்த்ததில் குத்தால மாதிரி கூட்டம் இருக்குது. அவ்வளோ கடைங்க போட்டிருக்கான். நான் இப்போ வந்து ஒரு கிலோமீட்டர் தள்ளி வந்தாங்க நான் பேசிகிட்டு இருக்கேன். அவ்வளோ கூட்டம் சப்பா அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அப்படி தள்ளி வந்துட்டேன். நான் உங்களுக்கு பக்கத்தில் போயிட்டு காட்டுறேன் கூட்டம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஆப்பில் வந்து ஒரு கிலோமீட்டர் தள்ளி காட்டும். முன்னாடியே வந்துடும் ஃபால்ஸு. எல்லோரும் நிற்பாங்க. கடைகளும் நிறைய வச்சுருக்காங்க. ஸோ வாங்க அப்படியே ரிட்டர்ன் போயிட்டு பார்க்கலாம். உங்களுக்கு அம்போலி வாட்டர் ஃபாலின் வீக்கெண்ட் இப்படி தான் இருக்கும். பார்த்துக்கோங்க. நான்லாம் மேலே போகலப்பா. இதில் 20 ரூபா என்ட்ரி வேறு. பாருங்க குப்பை எவ்வளோ பேர் நிற்கிறாங்கன்னு. எங்கே நம்ம அங்கே போயிட்டு வர்றதுக்கு கீழே படிக்கட்டு மாதிரி போட்டு விட்டான். அப்படியே தண்ணி மாதிரி வருது. ஐயோ ஐயோ, மொத்த கூட்டமும் இங்கே தான் இருக்குது. வீக்கெண்டில் மட்டும் தயவுசெய்து வந்துடாதீங்க. நான் வீக் டேஸில் தான் வரணும்னு நினச்சேன். ஆனால் பிளான் அப்படியே மாறி உள்டாவாகி இந்த லொக்கேஷன் கொமைஞ்சு போச்சு. 20 ரூபா இதுக்கு என்ட்ரி வேறு. ஸோ வாங்க, நான் இதுக்கு போகலை. அப்படியே அடுத்த லொக்கேஷன் தான் போகிறேன். வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். கைஸ் ஃபால்ஸ் இந்த ஒரு இடத்துல வரும். அந்த இடத்துலேருந்து அப்படியே மேலே வந்தீங்கன்னா பூனை போயிடலாம். அந்த ஃபால்ஸ் போகிற வழி எப்பா பயங்கரம். சரியான கூட்டம், க்ரௌடு. அதனால் போகல. இங்கே பாருங்கள், அப்படியே இங்கே வந்தீங்கன்னா ஒரு வியூ இருக்குது. ஸோ அதான் பார்க்க வந்தோம். ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். அம்போலியிலேருந்து மேலே போகிற வழி சூப்பராக இருக்குது. வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். வியூ பங்கமாக இருக்குது. சரியான வியூவாக இருக்குது. குரங்குகள்லாம் இருக்குது, கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம அப்படியே மேலே தான் போகிறோம். அப்படியே கீழே ரூட்டுக்கும் போகலாம். நம்ம இப்போ மேலே வழியாக பூனை போகலான்னாங்க. அப்படியே நம்ம பூனை தான் போகிறோம். வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். அம்போலி காட்டில் தான் இருக்கோம். இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னா அம்போலி காட்டில் தான் இருக்கோம். இங்கே ஒரு ஆம்லேட்டும் இந்த ஒரு பாவும் சேர்த்து 50 ரூபா வருது. இதுதான் நமக்கு சாப்பாடு. காலைல தோசை, மத்தியானத்துக்கு ஆம்லேட்டும் பாவும். ஸோ இப்படி தான் நம்ம கழிக்க வேண்டியிருக்கு. என்ன பண்ண. ஸோ வாங்க கைஸ் அப்படியே சாப்பிட்டுட்டு பார்க்கலாம். கைஸ் ஃபைனலாக நம்ம வந்து அம்போலி வாட்டர் ஃபால் முடிச்சுட்டு ஜஸ்ட்டு பார்க்க தான் செஞ்சேன். அங்கே சரியான கூட்டமாக இருந்து இன்றைக்கி சண்டேனால, அதனால் போகலை அங்கே. அப்படியே முடிச்சுட்டு பெட்ரோலும் கம்மியாயிருச்சு. அப்படியே ஒரு 140 கிலோமீட்டர்ஸ் தான் ஓடிச்சு. ஒரு 50 கிலோமீட்டர் கோவாவில் ஓடிச்சு. அப்புறம் லிங்க் ஆகிட்டு இருந்துச்சு. இன்னொரு 30 கிலோமீட்டர் ஓடும் வேணாம். அதனால் டைமு ரொம்ப இவ்வளோ சீக்கிரமாக ஸ்டாப் பண்ணது இன்றைக்கி தான். ஒரு 4 மணிக்கே 4 அந்த டைமுக்கே ஸ்டாப் பண்ணிட்டேன் வண்டியை. மணி இப்போ வந்து 4:30 ஆகுது. ஆமாம், ஒரு 4:45 வண்டியை ஸ்டாப் பண்ணிட்டேன். அப்புறம் இங்கே ஒரு பெட்ரோல் பம்ப் இருந்துச்சு. நல்லா அழகாக இருந்துச்சு. இந்த கூடாரம்லாம் போட்டிருந்து நைஸாக வந்து கேட்டுட்டேன், வந்து ஸ்டே போட்டுக்கலாமா, டென்ட்டு போட்டுக்கலாமான்னு கேட்டேன். போட விட்டுக்கிட்டாங்க. அப்புறம் வந்து வைஃபை கேட்டேன். வைஃபை பாஸ்வேர்டும் உடனே வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன வேணும் நமக்கு. சரி, மகாராஷ்டிராவை கொஞ்சம் பிளான் பண்ணிவிட்டு அடுத்து வண்டி எடுத்துகிட்டு போகலாம். ஏன்னா இன்னும் நமக்கு வந்து பூனே வந்து ஒரு 300 கிலோமீட்டர் இருக்குது, 325 கிலோமீட்டர் இருக்குது. எப்படி நாளைக்கு போனால் போயிடலாம். ஆனால் நம்ம வந்து லக்கேஜை கலத்தி பெட்ரோல் போட மாதிரி இருக்கும் திருப்பி ஒருக்க. அதுதான் பெரிய பிரச்சனையே இதில். வண்டியில் வந்து பின்னாடி உள்ள லக்கேஜ் 4 கயிறை கலத்தினா தான் 4 கயிறை கலத்தி லக்கேஜெலாம் இறக்குனா தான் பெட்ரோல் போட முடியும். திருப்பி கட்டிட்டு போகணுன்னா அது ஒரு டாஸ்க்கு. ஒரு நாளுக்கு ஒருக்கனா ஓகே, ஒரு நாளைக்கு 2 தடவைனா அது கொஞ்சம் கஷ்டம். இதுக்கு மேலே அப்படி தான் இருக்க போகுது இனிமேல். அதனால் வேறு வழி இல்லை. ஆனாலும் நம்ம வந்து இப்போதைக்கு இப்படி மேனேஜ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு 200 கிலோமீட்டர் தான் ஓடும் வண்டி. 200லேருந்து 230 கிலோமீட்டர் ஓடும். அதனால் நாளைக்கு ஃபுல்லாக ரைட் பண்ணி நாளை கழித்து தான் நமக்கு பூனே போக முடியும் நினைக்கிறேன். ஸோ எப்படின்னு தெரில, பார்க்கணும். நாளைக்கு ரொம்ப சீக்கிரமாக ஒரு 200 கிலோமீட்ரு பண்ணிட்டானா பெட்ரோல் வண்டியை லக்கேஜை கலத்தி பெட்ரோல் போட்டு போகிற மாதிரி இருக்கும். இல்லைன்னா அடுத்த நாள் தான் பூனே ரீச் ஆகிறது மாதிரி வரும். நல்லா தான் போயிட்டுருக்கு. ஆனால் இன்றைக்கி பெருசாக ஒன்றுமே பார்க்கல. அதான் ஒரு மாதிரி இருக்குது. அம்போலி வாட்டர் ஃபால் போனோம். அப்புறம் பாகா பீச்சு அதை அப்படியே பார்த்துட்டு வந்துட்டோம். அப்புறம் இது வந்து பார்க்க முடியல பெருசாக. அம்போலி வாட்டர் ஃபாலை பார்க்கலாம் நினச்சா அவ்வளோ கூட்டம். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா வண்டியில் பெட்ரோல் கம்மியாகிட்டு
வசமாக ஒரு இது கிடச்சி ஸ்டே போட்டாச்சு. இனி பக்கத்தில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ மகாராஷ்டிரா ஒரு பிளானை போட்டு என்னென்னு பார்க்கலாம். ஸோ என்னென்னு பார்க்கலாம் வாங்க கைஸ். நம்ம நைட்டு சாப்பிட வந்தோம். சிக்கன் தாலி, 2 ரொட்டி, சிக்கனு, முட்டை மசாலா, இது சோல்காடி டைஜஷனுக்கு, இது ஒரு கிரேவி மாதிரி ரசம், இது ஒரு டொமேட்டோ சேர்வா சால்னா மாதிரி அது. இது போக இனி ரைஸ் வரும். 180 rupees இது. வாங்க அப்படியே சாப்பிட்டு பார்க்கலாம். இந்த ரொட்டியும் சிக்கன் குழம்பும் வேறு லெவல். ரொட்டியும் சிக்கனும் சூப்பரு. அதே மாதிரி முட்டை மசாலாவும் இருக்குது, அதுவும் சூப்பராக இருக்குது. அது போக சேர்வான்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இன்னொன்று வந்து சூப்பு. இது சேர்வா. பெரிய அளவுக்கு இல்லை. அப்புறம் சூப்பும் சோல்காடியும் கொடுத்துருக்காங்க. சோல்காடி எதுக்குன்னா சாப்பிட்டதுக்கப்புறம் டைஜஷன் ஆகிறதுக்கு. அது ஒரு நம்ம வந்து புதினா இல்லை சீரகம் போடுவோம்ல, அதே மாதிரி இங்கே ஒரு ஜூஸ் மாதிரி வச்சுருக்காங்க. அது போக ஆனியன் இருக்குது. சூப்பராக இருக்குது கைஸ். வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம். அப்போ நமக்கு நம்மளோட வீட்டுக்குள்ளே வந்தாச்சு கைஸ். நம்ம டென்ட்டுக்குள்ளே வந்தாச்சு. இப்போ எப்படி இருக்குது? டென்ட்டுக்குள்ளே வந்தாச்சு. இப்படி தான் அந்த கடையில் போய் சாப்பிட்டு வந்தோம். சிக்கன் தாலி 180 ஆச்சு. அப்புறம் காமெடி என்னென்னா, பெட்ரோல் போட்டுட்டு பைசா கொடுக்காம அப்படியே காற்றடிச்சிட்டு அப்படியே சாப்பிட போயாச்சு. இப்போ வந்தோடனே தான் அந்த அண்ணன் பெட்ரோல் போட பைசா தரல அப்படின்னாங்க. ஆமாம் ப்ரோ மறந்துட்டேன்னு சொல்லிட்டு பைசா கொடுத்துட்டு நம்ம டென்ட்டுக்குள்ளே வந்தாச்சு. டைம் 8 ஆகுது. சாப்பிட்டாச்சு. இனி அப்படியே ஏதாவது எடிட் பண்ணிட்டு அப்படியே சாப்பிட்டாச்சு. இனி அப்படியே தூங்க வேண்டியதான். சூப்பராக போச்சு டே. இந்த ஒரு வீடியோ ரொம்ப நாளாக மேக் பண்ணணுன்னு இருந்தேன். சரி நம்ம ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் சீக்கிரம் பண்ணி முடிப்போம், அதுக்கப்புறம் நம்ம போடலாம். ஒரு 22 நாள் ஆயிடுச்சு. இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு வாங்க. கொஞ்சம் எதுனாலுமே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதாங்க இன்னைக்கு உள்ள விலாக் இதோடி முடிஞ்சு. இன்றைக்கி பெருசாக எங்கேயும் போகலை. அதனால் இந்த ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கு வாக்கா வந்துச்சு, அதனால் எடுத்துட்டேன். ஸோ மறக்காம முடிஞ்சாலும் வால் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து என்ன மாதிரி வீடியோ வேணும்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். டடா பபாய், see you guys. இனிமேல் மகாராஷ்டிரா எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். பாய்.